சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அமுதம் பொழியும் குமுதம் மலரும். எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் சூரிகா. அத்தியாயம் 6. மாலை நேரமானாலும் படு உற்சாகமாக தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் அமுதன். இன்னும் சற்று நேரத்தில் அவன் உற்சாகம் பறிபோகப் போவது தெரியாமல் மெலிதாக சீழ்க்கை கூட அடித்து கொண்டான். அந்த நேரம் இன்டர்காம் கிணுகிணுக்க எடுத்து காதில் பொருத்தினான். சொல்லுங்க ஐயா, உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? ஆறு? குமுதான்னு சொல்றாங்க. அவன் மனம் இறக்கை இல்லாமல் விண்ணில் பறக்க, மனதின் துள்ளல் வார்த்தைகளில் தெரிந்து விடாமல் இருக்க, சில வினாடிகள் ரிசீவரை கையால் மறைத்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் பிறகு உள்ள வர சொல்லுங்க என்று விட்டு வைத்தான். பிறகு அது நாள் வரை தன் வாழ்நாளில் செய்திராத ஒரு காரியத்தை செய்தான். தன் மடிக்கணினியை மூடி அதன் பளபள பரப்பில் தன் முகம் பார்த்து தலையை சற்று கோதிவிட்டு கொண்டு மீசையையும் முறுக்கிவிட்டு கொண்டான். மெலிதாக வைத்திருந்த தாடியையும் நீவி விட்டு கொண்டு பின் மடிக்கணினியை நேராக்கி தானும் நேராக அமரவும் கதவில் மெலிதான தட்டுதல் சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது. உள்ள வாங்க. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் குமுதா. பள்ளி சீருடையில் இருந்தாள். இளம் சிவப்பு நிற டாப், மெரூன் நிற பேண்ட், அதே நேரத்தில் துப்பட்டாவை இரு பக்கமும் மடித்து பின் குத்தி இருந்தாள். இரட்டை ஜடைகளை மெரூன் நிற ரிப்பன் வைத்து கட்டியிருந்தாள். காதுகளில் அதே ஜிமிக்கி. கழுத்தில் அவள் ஊருக்கு வந்தபோதே அணிந்திருந்த ஒற்றை சங்கிலி. அப்போதுதான் முகம் கழுவி இருந்தாளோ அல்லது வேர்வையினாலோ நெற்றியில் ஓரத்தில் முடிகள் ஒட்டி கொண்டு கிடந்தன. ஒரு பார்வையில் அவளை அளந்து முடித்திருந்தவன், வாத்தா, வந்து உட்காரு, சொகமா இருக்கியா? வழக்கம் போல் தலையை ஆட்டியவள் ஒரு பக்கம் போட்டிருந்த புத்தக பையை இறக்கி ஒரு நாற்காலியில் வைத்துவிட்டு மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தாள். அவள் முகத்தை கூர்ந்தவன் அது வாடி இருக்க கண்டு கரிசனையுடன் கேலியையும் கூட்டி, என்ன டாக்டர் அம்மா பார்வை எங்க பக்கமெல்லாம் விழுகுது? என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா என வினவினான். அவளோ பதில் எதுவும் சொல்லாமல் மென்று விழுங்கினாள். சில நாட்களுக்கு முன்னர் பள்ளியில் அவள் கேள்விப்பட்ட விஷயம் மண்டையை குடைய அதன் விவரங்கள் தெரியாமல் தலையை பீய்த்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. யாரிடம் கேட்டால் சரியான பதில் கிடைக்கும் என தெரியவில்லை. மரகதத்திடம் கேட்கலாம் என முதலில் எண்ணினாள். பிறகு பழைய நினைவுகளை கிளறிவிட்டு அந்த அன்பு காட்டும் பெண்மணியை வருத்த வேண்டுமா என்ற ஆதங்கம் ஒரு புறம், தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்த்த கதையாக அவரது வீட்டிலேயே இருந்து கொண்டு அவர் போடும் உணவை உண்டு கொண்டு அவர் மகனை பற்றியே அவரிடம் தவறாக பேசுவதா என்ற தயக்கம் ஒரு புறம் என அந்த எண்ணத்தை கைவிட்டாள். 3 நாட்களாக மண்டையை உடைத்து பின் நேரடியாக அமுதனிடமே கேட்டு விடுவது என்ற முடிவுக்கு அவள் வந்ததன் விளைவே இந்த தொழிற்சாலை வருகை. வந்துவிட்டாளே ஒழிய வாயை திறந்து சட்டென எதையும் கேட்டுவிட முடியவில்லை அவளால். சொல்லுத்தா, என்ன விஷயம் என்றவன் குரலில் கொஞ்சம் கடுமை ஏற, எவனும் தொல்லை கொடுத்தானுவளா எனவும், ஐயையோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பொறவு என்றவன் அவள் மேலும் தயங்க, இங்கன பாருத்தா, நம்ம ஃபேக்ட்ரியில் இறாலு, நண்டு, மீன், கருவாடெல்லாம் வச்சு ஊறுகாய் தயார் பண்ணி இருக்கேன். அந்த வியாபாரம் இப்போத்தான் செம்மையாக சூடு பிடிக்குது. சவுதியில் இருந்து மொத்தமாக ஆர்டர் வந்திருக்குது. எனக்கு சோலி தலைக்கு மேலே கிடக்கு. நீ என்ன ஏதுன்னு விவரம் சொன்னியானா நானும் என்னன்னு பார்ப்பேன். இல்லைன்னா இப்போ கிளம்பிக்கிடு, ராவுக்கு நான் வீட்டுக்கு வரேன், அங்கனை வச்சு பேசிக்கிடலாம். அச்சச்சோ, இல்லை, இங்கனையே சொல்லிவிடுதேன். ஆட்டம். இரு கைகளையும் இணைத்து அதில் நாடியை தாங்கி அவள் சொல்வதை கேட்பதற்கு அவன் தயாராக, இதற்கு மேல் தயங்கினால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி கதவை சாற்றி விடுவானோ என தோன்றிய பயத்தில், அது உங்களுக்கு கண்ணாலம் ஆச்சுன்னு அவள் முடிக்கவில்லை. அவன் கையை படக்கென எடுத்துவிட்டு அவளை கூர்ந்து நோக்கினான். அதற்கு மேல் சொல்ல அவளுக்கு வாய் வரவில்லை. வாயை திறக்க வெறும் காற்று மட்டுமே வர, அவனோ, உன்னை பள்ளிக்கூடத்தில் போய் படின்னு சொன்னா என்னை பற்றி வம்பு பேசி அதை எங்கிட்டையே கேட்டு வந்து நிற்கித.
இல்ல, நான் பேசல. அவள் தடுமாற எழுந்து அவள் அருகே வந்தவன், எழும்பு. அவள் உடல் அவன் அண்மையில் வெடவெடக்க எழுந்து நின்றாள். இப்ப என்ன தெரியணும் உனக்கு? ஆமா, நான் என் பொண்டாட்டியை அடிச்சு கொடுமைப்படுத்தினேன். அவ என்னை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ஓடிட்டா. போதுமா? காது குளிர கேட்டாச்சா? சொகமா இருக்கா இப்போ? என்றவன் அவள் முதுகை தொட்டு திருப்பி அவளை முன்புறமாக கதவை நோக்கி தள்ளினான். கிளம்பு. இனிமேலாவது ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி உப்பு பெறாம எதையாவது உழட்டிக்கிட்டு கிடந்தேன்னா உன் ஊரை பார்த்து போன்னு விரட்டி விட்டுருவேன். அவன் பேச்சிலும் அவளை வெளியே தள்ளுவது போல் நடந்து கொண்ட செயலிலும், மேலும் ஊருக்கு விரட்டி விட்டு விடுவேன் என்று சொன்னதிலும் அவள் விழிகளில் அருவி பெருக்கெடுக்க அவன் அடுத்த தள்ளு தள்ளுகையில் அசையாமல் நின்றாள். அவனும் அதிகம் வலிமை காட்டாமல் லேசாகவே தள்ளி கொண்டிருக்க அவள் நகராமல் நிற்க, ஏன் நிற்கிறாள் என அவன் யோசிக்க, அவள் மெதுவாக திரும்பி அவனை பார்த்தாள். விழிநீர் உடைப்பெடுக்க பெருகி வழிந்த நீரை புறங்கையால் துடைத்து கொண்டவளை கண்டவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அவளோ மீண்டும் முன்புறம் திரும்பி கதவை திறக்கப் போக, அவன் இரி என்றான். அவன் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவள் கதவை திறக்க, கதவை தள்ளிச் சாற்றியவன் அவள் புஜத்தை வலிமையாக பற்றி இழுத்து கொண்டு அந்த அறையிலிருந்த மற்றொரு கதவு நோக்கி நகர்ந்தான். அந்த கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளியவன், உள்ள பாத்ரூம் இருக்கு, போய் முகத்தை நல்லா கழுவிக்கிட்டு வா. இவன் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்று வீம்பு தோன்றினாலும் வெளியே இப்படி அழுத முகத்தோடு சென்றால் எத்தனை பேரை எதிர்கொள்ள நேரிடும், அவர்கள் என்னவெல்லாம் நினைப்பார்கள் என்ற எண்ணம் தோன்ற கண்களை கண்ணீர் மறைக்க உள்ளே வந்திருந்தவள் விழிகளை துடைத்து கொண்டு சுற்றிலும் பார்த்தாள். அது அவனது ஓய்வெடுக்கும் அறை என பார்த்ததுமே புரிந்து போயிற்று அவளுக்கு. சிறிய ஒற்றை கட்டிலும் அதனருகில் சிறிய மேஜையும் ஒரே ஒரு சுவரோடு பதிந்த அலமாரியுமாக இருக்க, அலமாரியின் அருகில் மற்றொரு கதவு தெரிய அதை நோக்கி போனாள். அங்கு முகம் கழுவிவிட்டு வெளியேறி அவன் அறைக்குள் நுழைய, தன் மேஜை இழுப்பறையிலிருந்து முகம் துடைக்க சிறிய துவாலையை எடுத்து அவள் புறம் நீட்டினான் அவன். முகம் துடைத்து கொண்டவள் துண்டை மேஜை மீது வைத்துவிட்டு, நான் கிளம்புதேன் என அவன் முகம் பார்க்காமல் சொல்ல, இங்கன என் முகத்தை பாரு. ஆமா, இவர் பெரிய அழகரு, இவர் முகத்தை பார்க்கத்தான் காத்து கிடக்காக என தனக்குள் அவனை திட்டிக் கொண்டவள் முகம் திருப்பாமல் நிற்க, பொறுமையற்ற ஒரு மூச்சுடன் அவளருகே வந்தவன் ஒற்றை விரல் நீட்டி அவள் நாடியில் வைத்து தன்னை நோக்கி திருப்பினான். கண்கள் நான்கும் கலக்க ஒரு கணம் உலகை மறந்தாற்போல் நின்றவன் மறுகணமே சுதாரித்து, முகம் கழுவுனதுல பொட்டு இடம் மாறி இருக்கு பாரு எனவும் அவளும் கை கொண்டு முகத்தில் தடவி தேட ஆரம்பித்தாள். பொட்டு இருக்கும் இடம் தவிர மற்ற எல்லா பக்கமும் அவள் தேட, மீண்டும் பொறுமை இழந்தவனாக அவள் முகம் நோக்கி கையை கொண்டு சென்றவன் பின் தலையை லேசாக உலுக்கிக் கொண்டு அவள் வலது கையை பற்றி அதில் ஒரு விரலை பிடித்து பொட்டு இருக்கும் இடத்தை தொட்டு காட்டிவிட்டு கையை இழுத்து கொண்டான். அவளும் பொட்டை உத்தேசமாக நேராக வைத்து முடிக்க, கோபி பொட்டு கொஞ்சம் சாய்ந்தாற்போல் இருக்க, பொறுமையை சோதிக்குதாளே பாதகத்தி என வாய்க்குள் முணுமுணுத்தவன் சட்டென நினைவு வந்தவனாக மேஜை மேலிருந்த தன் குளிர் கண்ணாடியை எடுத்து அதில் அவள் பிம்பத்தை காட்டி, நேராவை எனவும் அவளும் பொட்டை சரி செய்து கொண்டாள். சரி கிளம்பு என்றவன் இன்டர்காமை எடுத்துக்கொண்டே, இனிமே இப்படியெல்லாம் தனியா வரக்கூடாது. இந்த இடம் ஊர்ல இருந்து தள்ளி இருக்கிறதால வழியில வயக்காட்டு பக்கமெல்லாம் தனியா வர்றது அம்புட்டு நல்லதில்லை. இப்ப துணைக்கு ஆள் அனுப்புதேன், இனி இப்படி வராத எனவும் அவன் காட்டிய கரிசனத்தில் மீண்டும் அவளுக்கு கண்ணை கரித்து கொண்டு வந்தது. என்றாலும் கண்ணீரை அடக்கி கொண்டவள் கொஞ்சம் எடுப்பாகவே, இனமே நான் இங்க வரமாட்டேன் என்று விட்டு பக்கத்து நாட்காலியில் வைத்த பையையும் எடுத்துக்கொண்டு விடுவிடுவென வெளியேறினாள். அவளை பத்திரமாக கொண்டு சேர்க்கும்படி ஆளை ஏற்பாடு செய்தவன் அப்பாடா என நாட்காலியில் தொப்பென அமர்ந்தான். அவளை பற்றிய நினைவுகளிலாவது கடந்த காலத்தை மறந்து கொஞ்சம் நிம்மதியடைந்திருந்தவனை அவளே வந்து அந்த நினைவுகளை கிளப்பி நிம்மதி இழக்கச் செய்திருக்க அவன் மனம் மிகவும் சோர்ந்து போனது. எப்போதும் போல் சோர்ந்து போன மனதை வேலையில் திசை திருப்ப நினைத்தவன் ஓய்வறைக்குள் சென்று முகம் கழுவி துடைத்து வெளியே வந்தான். அவன் பார்வை அவள் துடைத்துவிட்டு மேஜையின் மேல் விட்டு சென்றிருந்த துவாலையில் படிந்தது. மெதுவாக நடந்து அதன் அருகே சென்றவன் அந்த துவாலையை எடுத்து மென்மையாக வருடி பார்த்தான். பின் மெல்ல
அதை தன் முகத்தின் அருகே கொண்டு செல்ல, அதே நேரம் கதவை தட்டும் ஒலியும் மாணிக்கத்தின் "உள்ள வரலாமா ஐயாவும்" கேட்க, விரைந்து அந்த துவாலையை இழுப்பறையினுள் போட்டுவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு, "வாங்க" என்றவன் அவரிடம், "அந்த ரெஸ்ட் ரூம்ல ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கி மாட்டுங்க. ஏற்கனவே இருந்தது உடஞ்சிட்டுன்னா அடுத்தது வாங்கி மாட்டணும்னு தெரியாதோ" என்று கடுகடுத்தான். பிறகு வேறு நினைவுகள் குறுக்கிடாமல் வேலை செய்ய முயன்றவனால் என்ன முயன்றும் குமுதாவின் கண்ணீர் தழும்பிய விழிகளை மாத்திரம் நினைவில் இருந்து அகற்ற முடியவில்லை. அவனது சொந்த விஷயத்தில் அவள் எப்படி குறுக்கிடலாம் என்ற எண்ணம் கிஞ்சித்தும் அவனுக்கு தோன்றவில்லை. மாறாக அவன் மறக்க முயன்று கொண்டிருப்பதை அதற்கு துணை செய்வாள் என நினைத்தவளை எப்படி நினைவூட்டலாம் என்ற ஆதங்கமே மேலோங்கி இருந்தது அவன் மனதில். ஆனாலும் கொஞ்சம் கடுமையாகத்தான் நடந்து கொண்டு விட்டோம். 15 வயது பெண், அவளுக்கு பக்குவம் இருக்குமா? ஏதோ கேள்விப்பட்டது, என்ன ஏது என விசாரிக்க வந்துவிட்டாள் என எண்ணமிட்டவனுக்கு அந்த மட்டும் பிறரிடம் சென்று புரணி பேசாமல் அவனிடமே வந்து நின்ற அவள் தைரியத்தை மெச்சிக்கொள்ளவே தோன்றியது. அவள் நினைவுகளின் ஊடாக தன் வேலைகளையும் பார்த்து முடித்தவன் அங்கிருந்து கிளம்புகையில் நேரம் 9 நெருங்கிக் கொண்டிருந்தது. வீட்டுக்கு கிளம்பியவனுக்கு குமுதாவின் கண்ணீர் முகமே கண்களில் தோன்றி கஷ்டப்படுத்த ஒரு முடிவெடுத்தவனாக தன் தாயின் வீட்டை நோக்கி வண்டியை திருப்பினான். அன்று 8 மணிக்கு வழக்கம் போல் உணவருந்த மரகதமும் குமுதாவும் தொலைக்காட்சியையும் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார்கள். குமுதா அவளது அத்தையின் வீட்டில் தொலைக்காட்சி பார்த்தது இல்லை. அவள் அத்தைக்கு பிடித்தவை அழுகாட்சி தொடர்களே. எவன் குடியை எப்படி கெடுக்கலாம், ஏற்கனவே திருமணமானவனை எப்படி தன் விலைக்குள் வீழ்த்தலாம், இப்படி பல குயுக்தியான கருக்கள் கொண்ட அந்த தொடர்களை அவள் பார்க்க விரும்பியதும் இல்லை. அவள் அத்தை பார்க்க விட்டதும் இல்லை. படிக்கிற பிள்ளைக்கு டிவி என்ன வேண்டி கிடக்கு என அவளை விரட்டி விடுவார். அப்படியெல்லாம் சொன்னவர் கடைசியில் மகனுடன் சேர்ந்து கொண்டு அவள் படிப்புக்கே உலை வைத்தது அவளுக்கே புரியாத புதிர்தான். தொடர்கள் ஒளிபரப்பாகாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவா ஏதாவது அசிங்கமான பாடல்களை போட்டு பார்த்து கொண்டிருப்பான் என்பதால் அவள் தொலைக்காட்சி பக்கம் போனதே இல்லை. மரகதத்தின் வீட்டுக்கு வந்தது முதல் இரவு உணவு உண்ணும் நேரத்தில் தொலைக்காட்சி, அதுவும் ஏதாவது நகைச்சுவை காட்சிகள், படங்கள் என மரகதம் வைக்க அதை ரசித்து பார்ப்பதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தாள் குமுதா. அன்று அமுதனின் தொழிற்சாலையிலிருந்து அவன் துணையாக அனுப்பிய மனோகரனுடன் நடந்து வந்தவளுக்கு வழியெல்லாம் கோபம்தான். அதனால் ஊருக்குள் நுழைந்ததும் இனி தான் போய்க் கொள்வதாக கூறி அவனை திருப்பி அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்து வழமையான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு ஒரே சிந்தனைதான். அவளது சொந்த விவகாரங்கள் எல்லாவற்றையும் அவனிடம் பகிர்ந்து கொள்ளத்தானே செய்தாள். இப்போது அவனிடம் அவனது சொந்த விவகாரம் கேட்டால் அக்கறையில் கேட்கிறாள் என நினைத்து சொல்ல வேண்டியதுதானே என நொடித்து கொண்டவளுக்கு புரியவில்லை அவள் கேட்டது சாதாரண விஷயம் இல்லை என்பது. தாலி கட்டிக்கொண்ட மனைவி தன்னை விட்டு இன்னொருவனுடன் ஓடிவிட்டாள் என்பது எத்தனை பெரிய அவமானம். அதை அவனிடம் விசாரிக்க வேறு அவள் சென்றது எத்தனை பெரிய தவறு என்பதெல்லாம் புரியாமல் வெறுமனே தோழியுடன் நான் மட்டும் சொன்னேன்ல, நீயும் சொல்லு என்பது போல் கோபம் கொண்டிருந்தாள். இரவு அவள் பள்ளி வேலைகளை முடிக்கவும் மரகதம் வந்து உணவுக்கு அழைக்கவும் சரியாக இருந்தது. காலையில் செய்யும் குழம்பு ஏதாவதுடன் இரவில் இட்லியோ தோசையோ ஊற்றிக்கொள்வது வழமை என்பதுடன் எளிமையும் என்பதால் அவள் மாலையில் படிப்பை விட்டுவிட்டு அவருக்கு உதவி செய்ய முற்பட்ட போது தடுத்து விட்டார் மரகதம். அதுதான் காலையில செய்யுதல்லா, பொழுதாக உட்கார்ந்து படி என்று விட்டார். அன்று உணவுண்ணும் போது பழைய கருப்பு வெள்ளை நகைச்சுவை படம் ஒன்றை மரகதம் வைத்திருக்க அவளும் நேரம் போவது தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். பாலை உறை ஊற்ற சமையலறைக்கு சென்ற மரகதம் அலைபேசியை அங்கேயே எங்கோ மறந்து வைத்திருக்க அதை தேடிக்கொண்டிருந்ததில் நேரமாவதை கவனிக்க மறந்துவிட்டார். கடைசியில் ஒரு வழியாக ஒரு மூடிக்கு அடியில் கிடந்த அலைபேசியை தேடி எடுத்து வெளியே வர நேரம் 9:15 ஆகியிருக்க திடுக்கிட்டு போய் குமுதாவை பார்க்க அவள் அமர்ந்திருந்த நிலையிலிருந்து கொஞ்சம் சாய்ந்து அருகிலிருந்த சாக்கு மூட்டையின் மேலே தன் உறக்கப் பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தாள். விரிய திறந்து கிடந்த வீட்டினுள் காலெடுத்து வைத்தவன் கண்டது சாய்ந்திருந்த குமுதாவை நிமிர்த்தி அமர வைக்க முற்பட்டு கொண்டிருந்த அன்னையைத்தான். அவரது முயற்சிகளைக் கண்டவன் வாய்விட்டே சிரித்து விட்டான். அத்தியாயம் 6 நிறைவடைந்தது. அமுதனோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி இன்னும் சில விஷயங்கள் இந்த அத்தியாயங்கள்ல சொல்லியாச்சு.
அமுதனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவன் மனைவி அவனை விட்டு ஓடி போயிட்டாளா? இந்த மாதிரி குமுதாவோட மனசுல எழுந்த கேள்விகள் உங்க மனசுலயும் எழுந்திருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் விடை தெரிய நாம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.